ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தங்களின் குழந்தைகளான நாங்கள் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். தாய், எங்களின் இந்த தியானம் முடியும் வரையிலும் எங்களின் கவனங்கள் ஒருநிலைப்படுத்தப்பட்டு தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் உள்முகமாக கிரகித்து எங்களின் அனைத்து சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுக்குள் உணர வைத்திடுங்கள் அம்மா. தாய், தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வருகை புரியும் பொழுது எங்களின் இதயம் தூய்மை அடைந்து இருக்கும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, எங்களுக்கு இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களுக்குள் இருக்கும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சிக் கொள்ளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆதி அன்னையான தாங்களே எங்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருள வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நிதானாளி
தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் அனைத்திலும் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கும் பொழுது எங்களின் குரு தத்துவமானது மேம்படுத்தப்படும் பொழுது நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் பயமற்றவர்களாக இருக்கும் பொழுது எவ்வித குற்ற உணர்ச்சியும் அல்லாமல் எங்களின் மமகாரங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு தங்களின் அன்பை மட்டுமே நாங்கள் உணர முடியும் அம்மா. தயவு செய்து எங்களின் விருப்பங்களை தூய்மைப்படுத்திவிடுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. பிங்களா நாடி தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்களின் கவனமானது எங்களின் பிங்களா நாடியில் செலுத்தப்படும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களும் அதிகப்படியான சிந்தனையையும் தூய்மையற்ற குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்களும் பொறுப்பற்ற நிலையும் இனிமையற்ற நடத்தையும் நான் என்ற அகங்காரமும் எங்களிடமிருந்து அறவே அகற்றப்படும் அம்மா. தயவு செய்து தங்களின் மேலான கவனத்தை எங்கள் மீது செலுத்துங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர். தாயே, எங்களின் செயல்கள் தங்களின் கவனத்தில் வைத்து அவற்றை சரிப்படுத்தப்படும் பொழுது எங்களுக்குரிய சக்திகளையும் ஞானத்தையும் தாங்களே தந்து அருள் புரிந்து வழி நடத்துவீர்கள் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அப்பெரும் பாக்கியத்தை தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
சுழுமுனை நாடி தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் கவனம் முழுவதும் தங்களிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும், கவலைகளையும், சிந்தனைகளையும், சந்தோஷங்களையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழுமனதோடு சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியின் ஒரு துகளாகவும் கலந்திருக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் என்றென்றும் எப்பொழுதும் அதே நிலையில் நிலைத்திருக்க தங்களின் அன்பும் அருளாசியையும் தயவு செய்து தந்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து நம்முடைய சுழுமுனை நாடியிலும் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம் ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः.
தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். ஸ்ரீ கணேசருக்கு அன்னையான தாங்கள் எங்கள் அனைவருக்கும் தாயாவே தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் அந்த நிலையை அடையும் பொழுது ஸ்ரீ கணேச தத்துவத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ள இயலும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையான சகஜ யோகிகளாக நாங்கள் நிலை பெற்று இருப்போம். தயவு செய்து எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்ப அனுமதி தாருங்கள். கவனம் நமது மூலாதாரில் கொண்டு வருவோம். தாயே, குண்டலினிமா, தயவு செய்து மேலெழும்புங்கள். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री कुण्डलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டானம், மெதுவாக நாடி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், ஸ்ரீ மாதாஜி தாங்களே எங்களின் தெய்வீக தாயாவே ஸ்ரீ மகா ராணியாக விளங்கும் தாங்கள் ஸ்ரீ தெய்வகாரிய சமுத்தியதாவாக வெளிப்படுபவர். தாங்கள் அகுலா பரிணாமத்தின் வரம்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஸ்ரீ விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஸ்ரீ விஷ்ணுவின் மாயை மற்றும் லௌகீக சிக்கல்களின் முடிச்சை அவிழ்ப்பவர். ஸ்ரீ பவானி சிவனின் சக்தியாவே முழு பிரபஞ்சத்திற்கும் வாழ்வை கொடுப்பவர். ஸ்ரீ பக்தி பிரியா பக்தியை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளுபவர். தாயே, தங்களிடத்தில் முழுமையாக நாங்கள் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலை தாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தங்களின் அன்பை பரிபூரணமாக எப்பொழுதும் எங்களுக்கு கிடைப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம்,
மெதுவாக ஆக்ஞா சக்கரம், மெதுவாக சகஸ்ரார சக்கரம். தாயே, மாறாது அனைத்து நிலையிலும் நிலை பெற்றிருக்கும் எங்களின் அன்னையே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தாங்களே எங்களை அனைத்து விதமான மாயைகளுக்கும் அப்பால் கொண்டு செல்லுபவர். எங்களை மாயையிலிருந்து விடுபட செய்து தங்களின் அன்பை மட்டுமே எங்களுக்குள் உணர்த்துபவர். தங்கள் அருளால் நாங்கள் எங்களை நாங்களே அறிந்து கொண்ட ஆத்ம விழிப்புணர்வு பெற்று உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறோம் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாய், என்றென்றும் எங்களின் கவனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. எப்பொழுதும் என்றென்றும் தெய்வீகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்களின் செயல்களை தெய்வீகத்தை கண்டறிய இயலும் தாயே. மாயைகளிலிருந்து அகற்றப்பட்டு இம்மனித வாழ்க்கையின் செயல்களிலிருந்தும் பிரிக்கப்பட்டு நாங்கள் தெய்வீகத்தோடு ஒன்றிணைந்தவர்களாக திகழ்வோம் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்கு அந்நிலையை தந்தருளுங்கள் தாயே. கவனம் நிர்விசாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் எவ்வித கவலையும் இல்லாமல், அகங்காரமும் இல்லாமல், சுயமும் இல்லாமல், சந்தேகமும் இல்லாமல் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாயே, எங்களை எப்பொழுதும் பரமானந்தத்தின் ஆனந்தத்தில் ஆனந்தத்திற்குள் நாங்களும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை எண்ணங்களற்ற அதே நிலையில் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். How do we recognize those teachers that you might call fraudulent from the real ones? It's so difficult because they all seem to be able to inspire us in certain ways and give us experiences. How do we know who is teaching something that's true and who is being deceptive? First and foremost thing is, anybody who lives on your earnings is not a guru. A guru will never live on the earnings of his disciples. But here there are people who have built palaces, bought aircrafts and cars and this. I mean, this is something one should understand. It's so open to you to understand. I mean, I cannot understand more obvious thing that this one is. That it's a parasitic living, and you cannot have a parasites as your gurus. They can be parasites, but not your gurus. That's one of the things. And if you can, I mean, you can retain some people, you know. If you want, because you are rich people, you can retain some. That's a different point. But you cannot have them as gurus. Guru has to be a higher personality, you see. Now, you have seen Christ was such a great incarnation. He didn't take any money from anyone. He was a carpenter's son, and he used to do carpentry himself, and he lived like a modest man. He never lived with big cars and big houses. It's not necessary, because such a person is himself is a very big king, you see, like a big emperor. He doesn't need anything. An emperor doesn't need anything, because nothing can give him comfort except that he himself is in complete comfort. So such a person doesn't want anything. So you must see that such a person has no needs of comfort at all. He can sleep on the ground, he can sleep anywhere. Now, in this life, I should say I come from quite a wealthy family, or married to another wealthy man. You can say that way, according to your own relative idea. But to me, I can sleep anywhere. I have no problem. I have no problem of food, no problem of sleeping anywhere, no comfort. And I find it is beyond my self-respect to live on the earnings of others. It's not proper. But you are my children. Supposing now you bring a flower to me or something, it's all right. But I can't have a palace out of your money and all this. It's absurd, absolutely absurd. So this is one thing one should know, that it pampers our ego, that we can purchase our guru. We can purchase our self-realization. You see, this is a very subtle pampering. And that's how people accept. You see, they don't want to accept a person who says or anything is too much for them. Or maybe that, secondly, could be that people think that if you pay something, then you get attached to it, you go through it, whatever it is. Say you have paid for a ticket, and you find that the whole play is horrid, you can't bear it, but you have to go through it because you have paid for it. That's a human nature, you see. That's a human nature. I have seen that they do it. And that's what it works out. But this is very gross level, I'm telling you. But another should be that in these modern times, it is promised that you will become prophets. You have to become prophets. So you must see, have you become prophets out of these? The easiest is to see the disciples of this man. Any XYZ who says he's a guru. Now what is happening to the disciple? Is he a free person? Has he got any knowledge? Has he got any mastery? What has he achieved by being with that person? Now you have seen here there are Sahajogis, one better than the other. You talk to them, they are knowledge. Some of them have met me only for, say, 8 days or so, they have become knowledge. So what have they achieved? What is their style of life, their pattern of life, how they behave? And there cannot be any privacy about it. You see, like mafia, you don't tell that and you don't say that and you shouldn't do that. Of course, in Sahaja, the truth is exposed gradually. But it is not like this that if you give some money, nobody knows. Everybody knows everything in Sahaja, you see. Now, supposing we have to build an ashram, say for example. All right, you build your ashram, you collect your money, do what you like and know about it. I have nothing to do with it.
Also among yourself you should know how you got the money, how you spent it, what is the expense and all that. Because ashram you can pay for, but not for your realization. And this is one thing, it's very important, that what you get out of it is important, that you should become a prophet. Have you become a prophet? Then thirdly, you must know that if you are going from one to another, what we call guru shopping business, that means you have not found it. Otherwise you would just settle down. But some people are so weak that they do settle down with one and are finished with that. You must always see the people who go to these gurus, what have they got? Have they got their transformation? Because this is the age of transformation. Mataji, what about teachers or gurus who produce miracles? You go to a guru who will materialize something out of the air and say this is divine. This is all jugglery. It's all jugglery. And also, you see, now supposing somebody says, I produce a diamond. Now these people come from India. Why don't they solve the financial problem of India? Secondly, you see, at every point they can be challenged. You should say that, then all right. One gentleman came to me and said that he gave me a diamond. I said, why you? How many diamonds you have? He said, hundreds. Then I said, why did he give you? You should give to a driver who hasn't got a diamond. You see, that is what it is. So it is all jugglery. You should see those who materialize. What have they given you? They have to give you something eternal. If they talk about God, God is not going to give you diamond. Which God has given diamonds to people? Have you heard of anyone giving diamonds? No. So you should ask for something which is the highest, which is the suprememost. Now the fourth thing, which is very important, that whatever experiences you get, for example, some people start just like jumping, some start shouting, some start behaving like animals, and they say, oh, that's what is coming out, you're taking out, you see. They feel very bad, they get horrible diseases, they get into troubles, and they get into pains and all sorts of things and contortions. They say, now your subconscious is coming out. Nothing has to be brought out. That's one thing you must know. The subconscious, as I told you, is on the left-hand side, and the supraconscious on the right-hand side. What you have to do is to ascend in the center and come up. Above your head is the super consciousness. And when you become that, then you develop collective consciousness. So those who want you to become like frogs, again, you must know that you are not going to become frogs anymore. That's not anyway evolution. The evolution has to go higher, not becoming frogs or earthworms, you see. And if you start crawling, it is simple mesmerism. Anybody mesmerizes can do these tricks, you see. It's simple mesmerism. And then to believe that now you are surrendered and all that is all nonsense, you see. It has no meaning to realization. In realization, you just become the master. You become the master of it. There are many people in this country who came and lured you by their talks also, talking big about Brahma, Atma Tattva, this, that and everything. That is not the way you can, that is what is just the pendulum moving from Christian sermon to Hindu sermon, and from Hindu sermon to Islamic sermon, from there to the rabbi sermon. It goes on like that, you see. That's not the way. You have to rise higher within yourself. And that's why those who lecture about these things are really sometimes can be very, very dangerous. And so many have died of cancer, this, that. I don't know what to say, that people who go to these people get into very bad troubles and suffer so much. And then on top of that, when all this happens, they say, you must suffer. That's a very good excuse, you must suffer. You must pay to suffer. Pay money to suffer. And then people go on suffering. Now one thing I have to tell you, that Christ has suffered for us. We don't have to suffer anymore. Those who deny suffering will have to go for suffering. All right, have it. But he suffered for us. There is no need for us to suffer anymore. When he is awakened within us, he takes away all that is our ego, means our karmas, our superego, that is our conditioning, completely removed, and you become one with the divine. There is no need for anybody to suffer. And this idea of suffering is all nonsensical. You should not suffer.
at all. Good. அன்னை முறையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மகாதேவி, தாங்களே ஸ்ரீ மகா சக்தியாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம், மமகாரம், அறியாமை, கவலைகள், துன்பங்கள் என அனைத்தையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக மட்டுமே இருந்து எங்களின் செயல்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் செயல்களில் தங்கள் அன்பு பிரதிபலிக்க வேண்டும் அம்மா. அதற்குரிய நிலைப்பாட்டையும் வலிமையையும் எங்களுக்குள் தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் தாங்கள் எங்களுள் இருந்து எங்களின் கவனத்தில் இருந்து செயல்படுத்த செய்கிறீர்கள் என்ற உணர்வானது எங்களுள் ஆழமாக உள்முகமாக பதிய பெற்றிருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். முழுமையான தங்களின் அன்பை நாங்கள் பெறுவதற்கு தாயே, இன்றைய நாளில் அமைதியான தியானத்திற்கேற்ற சூழ்நிலையை அமைத்து தந்ததோடு தங்களின் அன்பு மொழியை நாங்கள் கேட்பதற்குரிய சூழ்நிலையையும் அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி
நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் ஏதேனும் தவறுகள் இன்றைய தியானத்தில் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.